வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அது செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோடு பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக லிரிக்ஸ் வீடியோ எந்த இடத்துல முடியுதுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக முடிகிற இடத்துக்கு முன்னாடி அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் வீடியோ அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வீடியோ எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இமேஜ் இதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஏன்னா நம்ம கீ ஆப்ஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த இமேஜோட ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. இப்போ ஆட் பண்ண இமேஜோட ஸ்டார்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் செட் பண்ணிட்டு அப்படியே வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. கரெக்டாக அந்த இமேஜோட எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ரைட் சைடு இந்த அனிமேஷனில் இங்கே ஒரு கீ ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அப்படியே இந்த மாதிரி இந்த மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த சைடில் எங்கேன் மறையிற அளவுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அனிமேஷனில் மூவ் ஆகும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்ன கலர்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ பேக்ரவுண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த இமேஜோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் எப்படி செட் பண்ணுறேனோ கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு எகைன் அந்த இமேஜோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம எல்லா ஆட் பண்ணுற இமேஜும் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸோடைய எண்டிங்கில் வந்து தான் செட் பண்ணணும். இப்போ எகைன் இந்த இமேஜோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் செகண்ட் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணுங்கள். பக்க கலர் இருக்கும். அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு இப்போ அதை வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ட்ராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த ட்ராப் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே லைட்டாக ஷேடோ மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஹேண்ட் ரைட்டிங்குடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் கரெக்டாக அந்த ஹேண்ட் ரைட்டிங்குடைய ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் எகைன் செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹாப்பி பர்த்டேன்ற நம்ம டெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேசிக்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் BO5 அந்த எஃபெக்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்து
இது இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி நம்ம கீழே வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த ஹாப்பி பர்த்டேன்றது அந்த மாதிரி கீழே அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. மாஸ்க்கை எனேபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர் இருக்கும், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 35 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வந்து அந்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஷோ ஆகும், ஹாப்பி பர்த்டேன்றது எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா செட்டிங்ஸும் பண்ணிக்கோங்க. சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எகைன் வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வீடியோஸ் வந்து நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக லவ்லியாக வந்து பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. எகைன் சொல்லிடுறேன், வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.